வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். அப்படி போடுங்க. மாணவர்களுக்கு குஷியான அறிவிப்புகள். என்னென்ன தெரியுமா? அரசின் அசத்தல் அப்டேட். செம நியூஸ். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் 11ஆம் வகுப்பிற்கு +1 இனி பொதுத் தேர்வு நடக்க இல்லை என்று முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதே மூலம் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு மட்டும் பொதுத் தேர்வு நடைபெறும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் சந்தித்து இதனை உறுதியளித்துள்ளார். இதன் முடிவு தற்போது 11ஆம் வகுப்பில் படித்து வரும் மாணவர்களுக்கு உடனடியாக அமலும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 8ஆம் வகுப்பு வரை தடையற்ற தேர்ச்சி ஆல் பாஸ் கொள்கை தொடரும் என்று இருமொழி கொள்கை நிலைநிறுத்தப்படும் என்று மாநில கல்விக் கொள்கையில் இடம் பெற்றுள்ளது. அமைச்சரின் கொள்கையில் 2018ஆம் ஆண்டு அப்போது அமைச்சர் செங்கோட்டையன் அறிமுகப்படுத்திய +1 பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் பிற பாடங்களின் வலிமையான அடித்தளத்தை வழங்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக அடிப்படை அறிவியல் பாடங்கள் கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு இது உதவியாக இருந்ததாகவும் கூறினார். ஆனால் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் பொதுத் தேர்வு எழுத வேண்டிய நிலை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதால் பல்வேறு தரப்பிலிருந்து புகார்கள் வந்தன. அந்த புகார்களை பரிசீலித்து மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் +1 பொதுத் தேர்வை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளார் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாநில கல்விக் கொள்கையில் இன்றைய சூழ்நிலைக்கு தேவையான அறிவியல் பாடங்கள் மற்றும் உடல் கல்வி போன்ற பாடங்கள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் 83 பக்கங்கள் கொண்ட இந்த விரிவான கல்விக் கொள்கை பள்ளி கல்வித்துறையின் இணையதளத்தில் புக் வடிவில் இது பதிவிறக்கம் செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றம் மாணவர்கள் மீது இருந்த பரீட்சை அழுத்தத்தை குறைத்து கல்வி தரத்தை மேம்படுத்தும் என அரசு நம்புகிறது. நன்றி, வணக்கம்.